சேலத்தில் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் பரோட்டா மாஸ்டரை அடித்து கொலை செய்த சப்ளையரை போலீசார் கைது செய்தனர். ஒரே ஹோட்டலில் வேலை செய்தவர்களுக்குள் ஏற்பட்ட சாதாரண மோதல் கொலையில் முடிந்ததன் பின்னணி என்ன? சேலம் மாநகரிலிருந்து ஏற்காடு செல்லும் சாலையில் உள்ள கோரிமேடு பகுதியில் செயல்பட்டு வரும் நான்வெஜ் ஹோட்டலில் பரோட்டா மாஸ்டராக பணியாற்றி வந்தவர் சரவணன். அதே ஹோட்டலில் சப்ளையராக பணியாற்றி வந்தவர் ஓமலூர் கோட்டமேடு பகுதியைச் சேர்ந்த முருகன். கடையில் யார் சூப்பராக வேலை பார்க்கிறார், யார் முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கிறார் என்பதில் இருவருக்கும் இடையே போட்டி ஏற்பட்டு அது ஈகோவாக மாறி அடிக்கடி கடையில் வைத்தே சண்டை போட்டு வந்துள்ளனர். ஆனால் எவ்வளவு சண்டை போட்டாலும் அன்றிரவு ஒன்றாக அமர்ந்து மது அருந்தி விட்டுத்தான் இருவரும் உறங்கச் செல்வார்கள். ஆனால் கடைசியில் அந்த மதுவே இருவருக்கும் யமனாக மாறியது. சம்பவத்தன்று வேலை முடிந்து வழக்கம் போல மது அருந்திய போது போதை ஏறி முருகன் சத்தம் போட ஆரம்பித்தார். குடித்த சரக்கு பத்தல, இன்னும் போய் வாங்கிட்டு வா என்று கூறி சரவணனிடம் சண்டை போட்டுள்ளார். அதற்கு இந்த நேரத்தில் மது கிடைக்காது, போய் தூங்கு என சரவணனும் கண்டித்துள்ளார். அதில் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு ஆத்திரமடைந்த முருகன் அருகில் இருந்த விறகு கட்டையை எடுத்து சரவணனை கடுமையாக தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். பின்னர் சரவணன் உயிரிழந்தது கூட தெரியாமல் முருகனும் அங்கேயே படுத்து புரட்டை விட்டு உறங்கியுள்ளார். மறுநாள் காலை பணிக்கு வந்த சக ஊழியர்கள் சரவணன் இறந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து கண்ணங்குறிச்சி காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் சரவணனின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்போது போதை தெளிந்து எழுந்து வந்த முருகனை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சாதாரண பிரச்சனையை போதை மயக்கம் கொலை வரை கொண்டு சென்று நிறுத்திய சம்பவம் சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.